ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனு. இந்த சேனல் உங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற ஒரு ஒரு செம்மையான பிளாட்ஃபார்ம் தாங்க. உங்க லைஃப்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலில ஒரு பெர்சன் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, நீங்க கவலையே பட வேணாம். ஒரே ஒரு வாட்டி நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட வந்து பாருங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. அப்பப்போ எல்லா ஏரியாவும் விசிட்டிங் வந்துட்டுருக்காங்க. விசிட்டிங் எங்கெங்க வராங்கன்னு சொல்லிட்டு கீழ ஓடிட்டு இருக்கு. எப்பப்போ எந்தெந்த தேதியில டாக்டர் சார எப்போ பார்க்க முடியும் நீங்க லைவா அப்படிங்கிறதையும் நாங்க கீழ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா 7200872006 720009 720006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்க லைஃப்ல ஏற்படுற செக்ஸுவல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்க கேள்விய கேட்டு நம்ம டாக்டர் சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா நான் வந்துட்டேன். பதில் சொல்ல நம்மளுடைய சார் ரெடியா வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களாமா? சார் நான் சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? மகிழ்ச்சிமா, நல்லா இருக்கேன். சார் இன்னைக்கு நம்மளோட கொஸ்டின் கேட்டுடலாமா சார்? கேளுங்கம்மா, என்ன கேள்வி? இன்னைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்த ஒரு கேள்விய தான் சார் கேட்க போறேன். ஸோ சொல்லுமா. வந்து 60 வயசு பெரியவர் ஒருத்தர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து, சார் எனக்கு விதைப்பையில கேன்சர். அதாவது இதுவரைக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர், இந்த மாரி நம்ம த்ரோட் கேன்சர் இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல் முறையா நானே கேள்விப்படுறேன் விதைப்பையில கேன்சர் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நான் யாருமே கேள்விப்படாத விஷயம். இதுக்கு வந்து தீர்வு இருக்கா சார்? இது வந்து நம்ம அலோபதி மூலியமா தான் தீர்க்க முடியுமா? ஆப்பரேஷன்ஸ் அந்த மாரி போலாமா? இல்ல நம்மகிட்ட டேப்லெட்ஸ் இருக்கா? இல்ல இது வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல புரோட்டோடோஸ் அப்படின்னு ஒரு விதமான வியாதி புரோட்டோடோஸ்னா? வயதானவர்களுக்கு வரக்கூடியது. விதைப்பையில பிரச்சனை வரும். ஓகே. புரோட்டோடோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸ் அதிகமா நாட்டம் இல்லாமை, ஓ. செக்ஸினுடைய ஈடுபாடுகள் குறைவு. அதாவது வெளிப்படையா சொல்லப்போனா, ஒரு மாதத்திற்கு 21 முறை விந்து வெளியேற்றிடணும். சரி 60 வயசுக்கு மேலங்கிறப்ப அவங்களால 21 முறைங்கிறது அதுதான் ரொம்ப வயசானவங்களுக்கு வருது சொல்ல வரேன். ஆ. இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை வராது. வயதானவர்களுக்கு இது பிரச்சனை. வயதானா என்ன வரும்? செக்ஸ்ல ஈடுபாடு குறையும். குறையும். அப்ப ஆக்சுவலி மென்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம நெறைய விஷயத்துல சொல்லியிருக்கோம். ஆனா லேடீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா பார்ட்னருக்கு குறையிறதுனால அவங்களால பண்ண முடியல. அதாவது 60 வயசுக்கு மேல ஆண்களுக்கு ஆண்மை ஒண்ணு பழமொழியே இருக்கு. ம். 60லும் ஆசை வரும், 60லும் ஆண்மை வரும். ஆனா இந்த காலத்துல இளைஞர்களுக்கே ஆண்மை இல்லாம போயிடுச்சு. ஆமா சார். 60 வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ஸ்ல ஈடுபாடு என்பது குறைவு. அப்ப அவங்களுக்கு அந்த கேன்சர் வந்து புரோட்டோஸ் கேன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருக்கும் வந்துராது. சரியான முறையில உணவு பழக்கவழக்கங்கள், சாப்பாடின்மை, தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிகமா அதிகமா உள்ளவங்க, டென்ஷனா உள்ளவங்களுக்கு தான் இது மாரி வருது. 100ல 5 பேருக்கு இது மாரி உள்ள பிரச்சனை வருது. கேன்சர் வருது. அதுக்கெல்லாம் வந்து இயற்கை முறையிலே சிகிச்சை இருக்கு. பயப்படவே தேவையில்ல. அது வயதானா தான் வருதோ தவிர, இளைஞர்களுக்கு வராது. இளைஞர்களுக்கு பாதிப்பே இல்ல. பார்த்தீங்கன்னா, 60 வயது தாண்டுனா தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதால பெரும்பாலும் வயதானவர்கள், அதாவது உடலுறவுல அதிகமா நீங்க நாட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த வியாதி வராது. உடலுறவுல இன்ட்ரஸ்டட் இல்ல. என்னால வந்து மனைவிய சந்தோஷமா வச்சுக்க முடியல. நான் மாசத்துக்கு ஒரு முறை தான் விந்து வெளியேத்துறேன். 2 மாசம், 3 மாசம் ஒரு முறை தான் விந்து வெளியேத்துறேன் அப்படின்னா, இந்த புரோஸ்டேட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை உங்களுக்கு அந்த விந்துக்களை வெளியேற்றும் திறன், உற்பத்தி ஆகக்கூடிய உயிரணுக்களுடைய திறன், இதெல்லாம் நீங்க அதிகமா வந்து உணவு மூலியமா கொண்டு வந்து, இல்ல எங்கள மாரி மருத்துவரை அணுகி, ஒரு ஆலோசனை பெற்று, சார் இது மாரி எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசுக்கு மேல இது மாரி வந்து புரோட்டோஸ் கேன்சர் வருது சொல்றாங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இல்லன்னா, நிம்மதியா இருக்கலாம். அப்படி பிரச்சனைனா, அதுக்கு தீர்வு இருக்கு. சார் எப்படி நம்ம டைரக்ட்டா வந்து உங்ககிட்ட சொன்னா வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்கேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்ல இல்ல நான் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். ஆ. விதைப்பையினுடைய வலி லெஃப்ட் சைடோ, இல்ல ரைட் சைட்லயோ அவங்களுக்கு வலி தெரிய ஆரம்பிச்சுரும். அத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே ஸ்கேன்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த லெவல்லாம் தேவையில்ல. 60 வயசு ஆச்சுன்னா, ஜெனரலாவே ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. நல்லது. 60 வயசுக்கு மேல நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு இப்பலாம் சர்க்கரை வியாதி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிபி இருக்கு. 60 வயசு கேன்சர் போறோம். 40 வயசு, 30 வயசுலலாம் இதெல்லாம் வந்துருது இந்த சார் இப்போ. வியாதிக்கு சொல்றேன். இந்த வியாதிக்கு புரோட்டோஸ் வியாதிக்கு நான் சொல்றது வந்து, ம். நம்ம ஒரு இது செக் பண்ணி வச்சுக்கினா நல்லது. இல்லன்னா ஜாலியா இருக்கலாம். ம். இருந்துச்சுன்னா அது சொல்யூஷன் இருக்கு. அது தீர்வு இல்லாமலாம் எதுவுமே இல்ல. எந்த ஒரு வியாதிக்குமே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய படைப்புல மனிதன் பிறந்தான், இறந்தான் இல்லாம இடையில ஏதாவது வியாதிகள் வந்தா அத குணப்படுத்துறதுக்கு கடவுள் மருந்து குடுத்துருக்கான். அது வியாதி வந்துச்சுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியாதிய குணப்படுத்த முடியாது. இது உயிருக்கு ஆபத்தானது. இது அவ்வளோதான் உங்க வாழ்க்கையே போச்சுலாம் இல்ல.
இப்பலாம் வந்து நிறைய வந்து விஞ்ஞானம் வந்துருச்சு. ஒரு வியாதினா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்மை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல நல்லா என்னால என்ஜாய் பண்ண முடியல, எனக்கு விந்து வெளியேறல, விந்து உற்பத்தி ஆகல அப்படின்னா, நம்மட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. 60 வயசு உள்ளவங்கன்னு இல்ல. 70, 75, 80 கூட இப்பலாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒரு மனைவின்றாங்க. ம்ஹ்ம். அப்புறம் ஒரு மனைவி இல்ல, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். 2 மனைவின்றாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா வந்து செய்ய முடியலன்றாங்க. நெறைய ஆணுங்க நெறைய கம்ப்ளைண்ட்ல வராங்க. வயது ஆயிப்போச்சு அப்படின்றதுலாம் அது பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? வயது மனசுக்கு மட்டும் தான் வயது. உடம்புக்கு வயது கிடையாது. வயசாச்சு நீங்க மனசுல நெனச்சா தான் வயசு. என்கிட்டலாம் வர பேஷண்ட்லாம் 75 வயசு, 80 வயசு தாத்தாலாம் வராங்க. பேரன் பேத்தி எடுத்தவங்கலாம் வராங்க. என்ன பிரச்சனைன்னு வராங்கன்னா, சீக்கிரமா வந்துருது. இந்த கம்ப்ளைண்ட் தான் வராங்க. அதனால ஆண்மைய பொறுத்தவரைக்கும் இது பெரிய விஷயமே கிடையாது. அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் டாக்டர் என்கிட்ட பயணி இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் என்ன நம்பி வராங்க அப்படின்னா, செக்ஸ் லைஃப்ல நான் சுத்தமா இல்ல. என்னால முடியல. எங்க மனைவி என்ன திட்டுறாங்க, வெறுப்படையறாங்க. என் மேல வந்து ஒரு பாசமாவே இல்ல. நான் செக்ஸ் பண்ணாதால என்ட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப வருத்தப்படுற ஆண்களுக்கெல்லாம் நான் ஒரு வரப்பிரசாதம் மாரி. நான் குடுக்குற மருந்து, மாத்திரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உங்க மனைவிய சந்தோஷமா வச்சுருக்கீங்க. ஒரு பெண் திருப்தி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க நீங்க சொல்றத தான் கேட்பாங்க. ஆனா அவங்க திருப்தி அடையல அப்படின்னா, அவங்க சொல்றத தான் நீங்க கேட்கணும். அப்படி நிலைமை மாறிடுது. புரியுதுங்களா? அதால என்னுடைய மருத்துவத்தில வந்து நான் மாத்திரை, மருந்து, லேகியம், சூரணம், பவுடர், கேப்சூல்னு விதவிதமா பிரிச்சு, உடம்புக்கு தகுந்த மாரி சைட் எஃபெக்ட் இல்லாம, பக்க விளைவு இல்லாம நான் குடுக்குறேன். நான் குடுக்குற மாத்திரைய நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, 1 முறை இல்ல 2 முறை, 3 முறை கூட செய்யலாம். பகல்லேயும் செய்யலாம், நைட்லயும் செய்யலாம். லேகியம் வச்சிருக்கேன். தாதுகளுக்கு வச்சிருக்கேன். உறுப்பு சிறுத்த போன உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில்லாம் வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இயற்கை முறையில மருந்து இருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த 60 வயசுக்கு மேல சொன்னேன் பாருங்க. அந்த விதைப்பையில வரக்கூடிய புரோட்டோஸ்ட் கேன்சர் வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுக்கும் தீர்வு இருக்கு. ஆனா ஒரு முறை செக்கப் பண்ணிக்கங்க நல்லது. செக் பண்ணி பார்த்தா பிரச்சனை இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பிரச்சனை இல்லன்னா நிம்மதியா இருக்கலாம். அதனால வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இயற்கை முறையில ஆரோக்கியமான மருந்து என்கிட்ட இருக்கு. ஒரு முறை நீங்க செக்கப் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. நான் ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுல அது எல்லாமே நார்மல் ஆயிடும். மெயினா ஆண்களுக்கு ஆண்மை அதிகமாகும். விறைப்புத்தன்மை வரும். நீண்ட நேரம் சந்தோஷமா இருக்கலாம். மனைவிய 1 முறை, 2 முறை கூட சந்தோஷமா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு திருப்திப்படுத்துற மருந்து, மாத்திரைகள்லாம் வச்சிருக்கேன். நீங்க ஒரு முறை வந்தீங்கன்னா, கை நாடி பார்த்து சிகிச்சை தரேன். மத்த ஊர்லயும் நமது கேம்ப் இருக்கு. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்கு, வெளிநாட்டுலயும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போறேன். உங்க ஆலோசனை வேணும் என்ட்ட பேசணும் அப்படின்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதிலும் சொல்லுவேன். அப்பாயின்ட்மென்ட்டும் குடுப்பேன். ட்ரீட்மெண்ட் பத்தி ஆலோசனையும் குடுப்பேன். ஒரு முறை நேரா வந்து கூட என்ன மீட் பண்ணலாம். மற்றபடி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க WhatsAppல வந்து நீங்க அட்ரஸ் போட்டீங்கன்னா கூட, உங்களுக்கு மெடிசின் கொரியர் கூட நாங்க அனுப்புறோம். இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஷூரா. தேங்க் யூ. கண்டிப்பா வந்து நேயர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரோட்டோடஸ் கேன்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து என்ன விந்தணுல வரது தானே, பையில வருது அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ வந்து இருக்கிற புது சொசைட்டில நம்ம நெறைய ஃபுட் பழக்கவழக்கங்களால என்ன ஆகுது அப்படின்னா, புதுசு புதுசா வியாதிகளும் வருது. ஸோ இத பத்தி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல யாராவது 60 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, கீழ உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணி செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரது கிடையாது. யாருக்கும் வருது அப்படிங்கிறது நாங்க வந்து கேரண்டியாவும் சொல்லல. பட் நமக்கும் இருக்குமோ அப்படிங்கிற பயத்துல நீங்க இருக்க வேண்டாம். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல. ஸோ நம்ம இந்தியால எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. இந்தியால மட்டும் தானா அப்படின்னா இல்லாம, வெளிநாட்டிலயும் அப்பப்ப கேம்பிங் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எப்பப்ப என்னென்ன டைமிங் அப்படிங்கிறது கீழ நம்ம டீட்டெயில்டா ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க பாருங்க. உங்க ஏரியாவுக்கு என்னைக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா நம்மளுடைய டாக்டர விசிட் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் சம்மந்தமா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, அந்த மாரி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளோட சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி புதுசு புதுசா கேள்விகளோட நானும் சகனாகாவும் டாக்டர் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு கேள்வியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர்ஸ் லவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா. நன்றி, வணக்கம்.